நீங்கள் வாங்குகிற மனை இந்த சைட் இருக்குல்ல, அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, அதுக்கு நியர்பை என்ன இருக்குது, எவ்வளோ தூரத்தில் ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மற்ற வசதிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கவனமாக பார்க்கணும். பொதுவாக ஒரு சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் இமிடியேட்டாக அதில் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறீங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு கட்டி அதை வாடகைக்கு விட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அடுத்த 10 வருஷத்தில் அங்கே நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பகுதிக்கு மக்களுடைய வரத்து எப்படி இருக்குது, எதுக்காக அந்த பகுதியில் மக்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கவனம். ஒரு சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி வாங்க போகிறீங்க, ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா இல்லை லோன் போட்டு வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, அந்த மனையுடைய அப்ரிசியேஷன் வேல்யூங்கிறது எவ்வளோ நாளில் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனையை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, வாங்கும் பொழுது அது என்ன விலைக்கு விற்குது, பக்கத்தில் என்ன ரேட் போகுது, அது எல்லாமே சரியாக தான் இருக்கா, மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நம்ம வாங்குகிறோமா இல்லை மார்க்கெட் ப்ரைஸை விட அதிக விலை கொடுத்து வாங்குகிறோமா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் பூம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போயிட்டு நிறைய பேர் டக்குன்னு நான் வாங்கினா போதும், எனக்கு லாபம் கிடைச்சா போதும், ஃபியூச்சரில் இது நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் மார்க்கெட்டு ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் என்றைக்குமே வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து, நல்ல அவென்யூவாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சில பேருக்கு அதில் ஃபெயிலியர் ஆகுது. எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அவங்களால எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியல. அதாவது ஒரு விலைக்கு வாங்குறாங்க, அதை விட அப்ரிஷியேட் ஆகாமல் டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய சிச்சுவேஷனையும் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும்? ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிச்சா இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், நல்ல ரிட்டர்ன்ஸை ரியல் எஸ்டேட்டில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் வாங்குகிற மனை இந்த சைட் இருக்குல்ல, அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, அதுக்கு நியர்பை என்ன இருக்குது, எவ்வளோ தூரத்தில் ஸ்கூல் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மற்ற வசதிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கவனமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கா, வேற ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகி ப்ராப்பரான வடிகால் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது அந்த இடத்துல இபி போஸ்டர்லாம் புதைச்சிருக்காங்களா இல்லை வெறும் அலங்கார விளக்குகளை மட்டும் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, அந்த இடம் எந்த பஞ்சாயத்துக்கு சொந்தமானதாக இருக்குது, தண்ணீர் வசதி அங்கே ப்ராப்பராக இருக்கா, இல்லை போர் போட்டு தான் நீங்கள் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எத்தனை அடியில் அங்கே தண்ணி கிடைக்கும், இது எல்லாத்தையும் செக் பண்ணணும். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, அந்த மனைக்கு பக்கத்தில் ஏதாவது ஓடைகள் இருக்கா, பள்ளங்கள் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வீடு கட்டிட்டு அது ஏரியில் இருக்குது அப்படிங்கிறது லேட்டாக தான் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களை கவனிக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும்ல. அதே மாதிரி நாம் ஒரு இடத்துல மனை வாங்குறோம்னா பக்கத்தில் இருக்கிற மனையில் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, எந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க கட்டி முடிக்கிறாங்க, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். பொதுவாக ஒரு சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் இமிடியேட்டாக அதில் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறீங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு கட்டி அதை வாடகைக்கு விட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அடுத்த 10 வருஷத்தில் அங்கே நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பகுதிக்கு மக்களுடைய வரத்து எப்படி இருக்குது, எதுக்காக அந்த பகுதியில் மக்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத கவனி. ஏன்னா நீங்கள் நாளைக்கு பில்டிங்கை கட்டி வாடகைக்கு விடுறீங்கன்னா வாடகைக்கு தங்குறதுக்கு அந்த இடத்துக்கு ஆட்கள் வருவாங்களா அப்படிங்கிறத அப்போ தான் நீங்கள் கணிக்க முடியும். ஒரு சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி வாங்க போகிறீங்க, ரெடி கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா இல்லை லோன் போட்டு வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, அந்த மனையுடைய அப்ரிசியேஷன் வேல்யூங்கிறது எவ்வளோ நாளில் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு இடம் 1000 ரூபாயோ 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ அது ஒரு 5000 ரூபாய்க்கோ 6000 ரூபாய்க்கோ போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபுல் அமௌண்ட்டையும், அதாவது உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் கொண்டு போய்ட்டு அந்த மனையில் போட்டிங்க அப்படின்னா அது 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ரிட்டனை கொடுக்கும்.
ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பார்ஷியலாக லோன் வாங்கிக்கிட்டு மீதி பணத்தை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்காக நீங்கள் பார்த்து ஒரு மனையை வாங்கும் பொழுது அது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை விட அதிக வருமானம் வர்ற மாதிரி இங்கே நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்டும் பொழுது அதை ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்க முடியும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், எல்லாத்த விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனையை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கும் பொழுது அது என்ன விலைக்கு விற்குது, பக்கத்தில் என்ன ரேட் போகுது, அது எல்லாமே சரியாக தான் இருக்கா, மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நம்ம வாங்குகிறோமா இல்லை மார்க்கெட் ப்ரைஸை விட அதிக விலை கொடுத்து வாங்குகிறோமா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போயிட்டு நிறைய பேர் டக்குன்னு நான் வாங்கினா போதும், எனக்கு வந்து லாபம் கிடைச்சா போதும், ஃபியூச்சரில் இது நல்லா இருக்க போதும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து மார்க்கெட்டு ஒரு ஹைப்பை கொடுத்து வச்சுருக்கோம். அப்படி ஹைப்பை கொடுக்கறதுனால 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற இடம் கூட 1000 ரூபாய்க்கோ 1200 விற்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் சரியாக விசாரிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அப்ரிஷியேட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு. அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, பொதுவாகவே ப்ராப்பர்ட்டி வாங்கும்பொழுது நிறைய டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் லீகலாக எந்தெந்த டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு சட்ட ஆலோசகரை வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மனையை நம்ம வாங்குறோம்னு டிசைட் பண்ணிட்டோம், எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கூடிய சீக்கிரமே பில்டிங் கட்டணும் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்கிறத கவனிக்கணும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வாங்கின மனையில் நீங்கள் வேலையை தொடங்குறீங்களோ அது வந்து அந்த காஸ்ட்டை சேவ் பண்ணி கொடுக்கும். சீக்கிரமாக நீங்கள் லாபம் பார்க்க முடியும். அதுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நுட்பமான ஒரு விஷயம். ரியல் எஸ்டேட்னு வரும்பொழுது பிரிக்க முடியாதது என்னவோ ரியல் எஸ்டேட்டும் புரோக்கரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு சரியான ப்ரைஸ் தான் சொல்கிறாரா அப்படிங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இன்னும் சில இடங்களில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரே புரோக்கர் மாதிரி செயல்பட்டு விலையை ஏற்றி விடுற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சைட்டை எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணலாம். அது என்ன கிரவுண்ட் ஒர்க்குன்னா ரெகுலராக வந்து அரசு சம்மந்தப்பட்ட செய்திகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா எங்கெங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுலேருந்து நம்ம கேதர் பண்ண முடியும். இப்போ கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டினத்துக்கு பிறகு ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறதுனுடைய சாராம்சம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இது மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே என்னென்ன நுட்பமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய காசை மிச்சப்படுத்தி எப்படி வாங்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி அதை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கொண்டு போக முடியும், இவ்வளோ சீக்கிரம் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்கும், எது ரைட்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய நாலேஜை இது சம்மந்தமாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இதற்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.